வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்றைய தினம் 4வது முறையாக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்தின் மீது தற்பொழுது ஒவ்வொரு கட்சியின் சார்பிலும் சட்டமன்ற குழு தலைவர்கள் பேசி வருகிறார்கள். வேல்முருகன் அவர்கள் பேசியிருக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு சட்டமன்ற குழு தலைவர்களும் பேசியதற்கு பின்பு ஒருமனதாக இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்படும் என தெரிய வருகிறது. கச்சத்தீவை இலங்கையிடம் இருந்து மீட்க மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் இன்று சட்டசபையில் தற்பொழுது பார்த்தோம்னால் முதல்வர் அவர்கள் முன்மொழிய தற்பொழுது உறுப்பினர்கள் பேசி வருகிறார்கள். தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கச்சத்தீவு மீட்பு தொடர்பான தனி தீர்மானத்தை தாக்கல் செய்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். கச்சத்தீவு ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கை செல்லக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி கச்சத்தீவை மீட்பது தொடர்பாக அந்த நாட்டின் பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். கச்சத்தீவை திரும்ப பெறுவதுதான் தமிழக மீனவர்களின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக அமையும். கடந்த 2024 ஆண்டு மட்டும் 530 தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறது. மீனவர்கள் கைது தொடர்பாக 74 கடிதங்கள் மத்திய அரசுக்கு எழுதப்பட்டுள்ளன. ஒரு நாளைக்கு 2 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்கிறது. கச்சத்தீவை மீட்க மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக சட்டசபையில் தற்பொழுது ஒருமனமாக தீர்மானமானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மீனவர் விவகாரம் தொடர்பாக அமைச்சர் பிரதமருக்கு 74 கடிதங்களை எழுதியிருக்கிறேன். இலங்கை செல்லக்கூடிய பிரதமர் அந்த நாட்டின் பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்தி இலங்கை அரசுடன் செய்திருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை திருத்த வேண்டும் என்று கூறி முதல்வர் அவர்கள் பேசிய அமர்ந்திருக்கிறார். இந்த தீர்மானமானது சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்ற இருப்பது குறிப்பிடத்தக்கது.